மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில் அருள்மிகு ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பொங்கல் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆயிரங்கண் மாரியம்மன் தேர் வீதி உலா புளியம்பட்டியில் உள்ள கோவிலிலிருந்து துவங்கி வேலாயுதபுரம் உள்ளிட்ட தேரோடும் வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் அனுமதியின்றி மண் அள்ளி வந்து 4 டிப்பர் லாரிகளை கனிம வளத்துறை அதிகாரி கிருஷ்ணமோகன் தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் போடி அருகே உள்ள தம்புரான் குளத்திலிருந்து தூர்வாரப்பட்ட மண்ணானது விளைநிலங்களுக்குள் பயன்படுத்தாமல் வியாபார நோக்கத்தில் அனுமதி இல்லாமல் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அனுமதியின்றி மண் அள்ளி வந்த 4 டிப்பர் லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி மதுரை மாவட்டம் சோழவந்தானில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாபெரும் தர்ணா போராட்டம் நடத்தியது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் ஒன்றியம் தென்னம்பாக்கம் அருகே உள்ள நாராயணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் மனைவி ஆண்டாள். இவர் நேற்று காலமான நிலையில் இறந்த சடலத்தை எடுத்து செல்ல சுடுகாட்டிற்கு பாதை இல்லாததால் விவசாய நிலத்திற்குள் புகுந்து எடுத்து சென்றனர். கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக உரிய இடுகாட்டு பாதை கேட்டு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என கூறிய அப்பகுதி மக்கள் திடீரென தர்ணா போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். அப்போது தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சமாதானம் செய்து இன்னும் 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது சிறுமி தனது தாய் மற்றும் சித்தப்பா கட்டுப்பாட்டில் வளர்ந்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதேபோன்று சிறுமியின் சித்தப்பாவும் சிறுமியை மிரட்டி சிறுமியிடம் பலமுறை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதுகுறித்து சிறுமி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து சிறுமியின் சித்தப்பா மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த அவரது தாய் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புனித வெள்ளியை முன்னிட்டு குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள துண்டத்துவிளை புனித அந்தோணியர் ஆலயத்தில் சிலுவை பாதை நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறப்பதற்கு முன்பு அனுபவித்த 14 பாடுகளை தத்ரூபமாக நடித்து காட்டி சிலுவையை தோளில் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரை சேர்ந்தவர் லதா. இவரது மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பாக லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை உண்மை என நம்பி லதா பதிவிறக்கம் செய்து பான் மற்றும் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன் பின் அவரது கிரெடிட் கார்டிலிருந்து 1 லட்சம் ரூபாயை மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோன்று 5 பேர் மோசடி கும்பலிடம் 2,47,370 ரூபாய் இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இதுபோன்று போலியான லிங்கை பொதுமக்கள் யாரும் தொட வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் அட்டை ஒட்டி தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு அதிகாலையில் மின்கசிவு காரணமாக தீப்பொறி ஏற்பட்டு மளமளவென பரவி அட்டைகள் அனைத்தும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் சுமார் 200 கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கோவை மண்டல தலைவர் ஸ்டாலின் பாரதி மற்றும் நீலகிரி மாவட்ட தலைவர் திலக்குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டலங்களை சார்ந்த கட்டுமான பொறியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்பு பேசிய மண்டல தலைவர் ஸ்டாலின் பாரதி, தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சுய சான்றிதழ் முறை மிகவும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் 8 மாதங்களில் 80,000 அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இப்போ மற்ற பக்கம் பிளைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுயசான்றிதழ் முறைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல பயங்கர வரவேற்பப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 8 மாதத்துல 80,000 அப்ரூவல் ஆயிருக்கு. சுயசான்றிதழ் முறையில் ஒரே நாளாக வாங்கிடலாம். நீங்கள் அப்ளை பண்ணோன்னே உடனே இமீடியட்டாக கிடைச்சிடும். அதில் கட்டணம் மட்டும் அதிகமாக இருக்குது. கட்டணம் குறைக்க
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.